ஹல்லேலூயா. சுவாமி தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நல்ல தகப்பன் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். கடந்து வந்த 7 மாதமும் கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்திரே ஸ்தோத்திரம். கத்தாவே, ஒரு குறை இல்லாதபடி எங்களை ஆசீர்வதித்திரே, எங்களுக்கு பலனை கொடுத்திரே ஸ்தோத்திரம். கத்தாவே, பாதுகாத்திரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் சுவாமி காலைதோறும் உடைய கிருபை எங்களுக்கு புதிதாக இருக்கும் என்னுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே, உடைய சமூகத்துக்குள் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வேதனையோடும் துன்பத்தோடும் வியாதிகளோடும் பலவிதமான போராட்டத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே உடைய விடுதலையை கொடுத்து, அப்பா உங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் என்ற அந்த உணர்வை கொடுத்து, நீர் எல்லாவற்றையுமே சந்திப்பீர் என்ற அந்த விசுவாசத்தை கொடுத்து, ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நிறைவாக அனுப்பிவிடும் சுவாமி. இந்த இடத்துல துதிக்கும் போது, நமஸ்கரிக்கும் போது, வேத வார்த்தையை கேட்கும் போது புதிய ஒரு நம்பிக்கை உடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளை பிறக்கட்டும் சுவாமி. உடைய கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் உம்முடைய கரம் நீண்டு தாங்கட்டும், உம்முடைய கரம் நடத்தட்டும் சுவாமி. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு எல்லா துதி கனமாயும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். நல்லது. இந்த கால நேரத்தில் நாங்கள் சந்தோஷமாக கூட பாட போகிறோம். துதிக்கு பாடிட பாத்திரரே, எங்கள் துதி கனமாகி மிக்க பாத்திரருடைய கர்த்தரை நாங்கள் போற்றி இந்த கால நேரத்தில் நாங்கள் பாடுவோமாக. கரங்களை தட்டி உற்சாகமாக அக்கினியூடாய் நடந்தாலும் அது ஒன்றும் எங்களை அணுகாது படிக்க எங்களை காத்தவரே முக்கு ஸ்தோத்திரம். இந்த கால நேரத்திலே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தாம் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா. எங்கள் குறைகள் எல்லாம் நிறைவை மாற்றுவீராக. ஓ ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆவியானவரே. எங்கள்
பிரசனத்தை ஊற்றுவீராக. அப்பா உம்முடைய சமூகத்திலே அப்பா நாங்கள் நிற்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீ நிரப்புவீராக, நீ நிரப்புவீராக. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது சுவாமி காரியத்திலே
துதிகள் வெறுமையாய் அல்ல சுவாமி, நீர் நிறைந்த துதிகளாய் மாறட்டும் அப்பா. அப்பா, எங்கள் நாவுகளை திறந்தோமே நாங்கள் வரவேற்கிறோம். நீங்க எங்கள் இருதயத்துக்குள்ளாய் வாங்க சுவாமி. நாங்கள் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் எங்கள் இருதயங்களை காண்கிற ஒரே கர்த்தர் நீங்கள் சுவாமி. அப்பா, எங்கள் பலவீனங்கள் பலனாய் மாறுவதாக, எங்கள் சுகவீனங்கள் சுகமாய் மாறுவதாக. அப்பா, நாங்கள் வந்த வண்ணமே திரும்பி போக கூடாதப்பா. உம்முடைய இந்த கர்த்தாவே நாங்கள் சுகத்தையும் பலத்தையும் வெற்றியும் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவீராக. ஹalleluya. விடுதலையின் நாயகர் நீங்கள் அப்பா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பலனானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் எங்களை தூக்கி சுமக்கிற கர்த்தர் நீங்கப்பா. எங்களை கைவிடாத கர்த்தர் நீங்க சுவாமி. எந்த சூழ்நிலையாகட்டும், எந்த வியாதியாகட்டும், எந்த பலவீனமாகட்டும், எங்களை தூக்கி சுமக்கிற கர்த்தர் நீங்கப்பா. எங்களை கைவிடாமல் காக்கிற கர்த்தர் நீங்கப்பா. ஆராதனை செய்வது எவ்வளவு பெரிதான ஒரு ஸ்லாக்கியம். இந்த கால நேரத்தில் உங்களுடைய சமூகத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹalleluya. தூக்கி சுமப்பீரே வானமெல்லாம், தூக்கி சுமப்பீரே வானமெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி
நாங்கள் பாடினது போல தோள்களிலே நாங்கள் இருக்கிறோம் அப்பா. நல்லது. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எம்முடைய இணையதளத்திற்குள்ளாக நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 8:30க்கும், ஆங்கில ஆராதனை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போலவே நேரிலே சபைக்கு வந்து தேவனை தொழுது கொள்ள விரும்புவீர்களானால் கிருளப்பனையில் இருக்கிற கல்வாரி சபையிலே நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கலந்து கொள்ள முடியும். அங்கு நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 10:30க்கும், ஆங்கில ஆராதனை காலை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போல் இணையதளத்தினூடாக உங்களால் எங்களோடு கலந்து கொள்ள முடியாவிட்டால் வாட்ஸ்அப் ஊடாக ஆடியோக்களை கேட்டு நீங்கள் தேவனை துதிக்க முடியும். ஆகவே திரையிலே காணப்படுகிற இந்த எண்ணிற்கு உங்களது பெயரையும் உங்களது தொலைபேசி இலக்கத்தையும் நீங்கள் அனுப்புவீர்களானால் எங்களால் முடியும். ஆராதனை ஆடியோக்களை உங்களுக்கு அனுப்பி வைக்க நீங்கள் அதில் கேட்டு தேவனை ஆராதிக்க முடியும். அதே போலவே உங்களுக்கு ஜெப தேவைகள் எதுவும் தேவையாயின், ஆலோசனைகள் தேவையாயின் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களால் அழைக்க முடியும். எம்முடைய ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனைகள் அளிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதே போலவே இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருப்போம். கொஞ்ச நேரம் வார்த்தைக்கு முன்பதாக ஒரு பாடலின் சில சரணங்களை பாடத்தக்கதாக ஜெபத்திலே கண்களை மூடுவோம். இது இயேசு கிறிஸ்து எங்களை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, பாவத்தில் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பாவத்தில் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, வானம் பூமி படைத்திருந்தும் வாடினே உன்னை இழந்ததியா, வானம் பூமி படைத்திருந்தும் வாடினே உன்னை இழந்ததியா, தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதா, ஓடி வந்தேன் மானிடனா, தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதா, ஓடி வந்தேன் மானிடனா,
சுவாமி, இந்த வார்த்தையை உம்முடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் உம்மை நேசியாமல் இருக்க முடியாது. இந்த வார்த்தை இந்த ஜனங்களை 30, 60, 100 புடமிடும் ஒரு வார்த்தையாய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஓகே, போன வாரம் ஒரு தலைப்பிலே நான் பேசினேன். வழக்கமாக அது என்னமோ தெரியாத ஆண்டவர் சில தலைப்புகளை எனக்கு கொடுக்கும் பொழுது நான் அந்த தலைப்புகளிலே பேசி வருகிறேன். தேவராஜ்யம் ஒரு அறிமுகமாக போன மாதம் வந்த நேரத்தில் சில வசனங்களை வாசித்து தேவராஜ்யம் என்றால் என்ன என்பதை குறித்து நான் உண்மையிலே இது ஒரு பிரசங்கம் என்று சொல்வதை விட இது ஒரு டீச்சிங், இது ஒரு படிப்பினை. சபைக்கு படிப்பினையும் தேவை. பிரசங்கம் எவ்வளவு தூரத்துக்கு சபைக்கு தேவையோ அந்த அளவுக்கு சபைக்கு படிப்பினை தேவை. ஆமாம். ஆக இன்றைக்கி கொஞ்சம் பைபிள் வசனங்களை கொஞ்சம் பிரட்ட வேண்டி இருக்கும். ஓகே, தேவராஜ்யம் இயேசு சுவாமி என்ன கூறினார்? பிரதானமாக இன்றைக்கி 3 வசனங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். லூக்கா 24 அதிகாரம். லூக்கா 24 அதிகாரத்தில் 17 வசனத்திலிருந்து 21 வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு காரியத்தை நாங்கள் வாசிக்கிறோம். லூக்கா 24, 17 21 வசனம் வரைக்கும். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டிருக்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றார். அவர் எவைகளை என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. இந்த வசனம் உங்கள் எல்லாருக்கும் பின்னணி தெரியும். இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அவருடைய சீஷர்களுடைய ஒரு கவலையான பின்னணியிலே இந்த வசனம் வாசிக்கப்படுகிறது. ஏமா ஒரு சீஷர்கள் நடந்து போகிறாங்க. அந்த காலையில் ஹாட் நியூஸ், அன்னைக்கு இருக்கிற பிரேக்கிங் நியூஸ், நசரேயனாகிய இயேசுவை சிலுவையில் அறைந்து, அதுதான் பிரேக்கிங் நியூஸ் அன்னைக்கு காலையில். ஸோ முழு இஸ்ரவேல் ஜனங்களும் ஒரு கலக்கத்துக்கூடாக இருக்கிற நாளில் இவங்க 2 பேரும் பேசி கொண்டு போகும் பொழுது 3வது நபராக இயேசுவும் அவர்களுடைய சம்பாஷணைக்கு இணைத்து கொண்டு கேட்குறாரு, நீங்கள் என்ன பேசி கொண்டு போகிறீங்க? அப்போ அவர் கேட்குறாங்க, நீங்கள் புது ஆளா? இதுதான் இந்த நாட்களில் ஹாட் நியூஸ். நீங்கள் அந்நியராக இருக்க வேண்டும், இல்லாட்டி எருசலேமில் நடந்ததுக்கு உங்களுக்கு தெரியாதா? நசரேயனாகிய இயேசுன்னு ஒருவர், அவர் வல்லவர், அவர் அற்புதமானவர், தீர்க்கதரிசியாக இருந்தார். ஆனால் அவர் சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமாக போச்சு. விசேஷமாக என்னுடைய பாயிண்ட் 21 வசனம். 21 வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை எப்படி இந்த ஜனங்கள் பார்த்தார்கள் என்பதை கவனிக்கிறோம். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இயேசுவை எப்படி இவங்க நம்பி இருந்தாங்க? இப்போ இவங்க கொடுக்கறது ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை. ரட்சிக்கிறவர் இஸ்ரவேலை மட்டும் ரட்சிக்க வரலையே, இயேசு சுவாமி வந்தது முழு உலகத்தையும் ரட்சிக்க. அப்போ இது அவங்க புரிஞ்சு கொண்டது சல்வேஷனை குறித்து அல்ல, அவங்க புரிஞ்சு கொண்டது அவங்களோட நாட்டில். நான் போன வாரம் கொஞ்சம் அறிமுகம் கொடுத்தேன். போன மாதம் யூதர்கள் ரோம வல்லரசுக்கு கீழாக ரோமர்களுடைய ஆதிக்கம் நசுக்கப்பட்ட வேளையிலே மெஸ்ஸியா வந்து ரோம ராஜ்யத்துக்கு எதிராக போர் தொடுத்து ஒரு கைண்ட் ஆஃப் அறகலையை செய்து, அதுதான் வார்த்தை, கைண்ட் ஆஃப் அறகலையை செய்து ரோம ஆட்சியை அகற்றிவிட்டு தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து இயேசு கிறிஸ்துவின் ஒரு அரசாங்கம் நடைபெறும் என்பது தான் அவர்கள் நம்பியிருந்த ராஜ்யம். நீங்களும் நானும் பேசுகிற தேவ ராஜ்யம் என்பது அவர்களுக்கு புரிஞ்சிருக்கவில்லை. அப்போ இயேசு மரித்த பொழுது
அவர்களுக்குள்ளே பெரிய ஒரு ஏமாற்றம். நேரமில்லை வாசிக்க, நீங்கள் வீட்டில் போய் யோவான் 6ஆம் அதிகாரத்திலையும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு சமயத்தில் யோவான் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இயேசு சுவாமி அற்புதங்களை செய்வதை கண்ட ஜனங்கள் என்ன நினைச்சார்கள்? பிடிச்சி ராஜாவாக்கி விட்டுருவோம், அப்படி தான் யோசித்தாங்க. இது டீச்சிங், bear with me, போரிங்காக இருக்குமோ தெரியல, பட் bear with me. அவங்க நினைச்சார்கள் இயேசு சுவாமி பிடிச்சி ராஜாவாக்கி விடணும், ராஜாவாக்கி விடணும். ராஜா ஆக்கினா இப்படி ஒரு ராஜா எங்கள் நாட்டுக்கு இருந்தால் எங்களுக்கு நல்ல. ஆகவே இந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை ஒரு அரசாங்கமாக, பூமிக்கடுத்த ராஜ்யமாக, ஆளுகையிலே ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு ராஜ்யமாகத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தார்கள். அது புரியுதா அவங்களுக்கு? இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பார்த்தார்கள்? மனுஷீக ரீதியாக ஒரு அரசாங்க மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள். இயேசு கிறிஸ்து வந்தது மனுஷீக ரீதியாக அறகலைய செய்து அரசாங்கத்தை மாற்றுவதற்காக அல்ல. இதை பார்த்த ஜனங்களுக்குள்ளே ஒரு விதமான ஏமாற்றம் வந்தது அந்த நாட்களில். அந்த ஏமாற்றத்தின் ஒரு எதிரொலித்தான் சிலுவையிலே அறையும் எங்களுக்கு இந்த இயேசு வேண்டாம், பராபஸை எங்களுக்கு தாரும் என்று ஜனங்கள் கத்துவதற்கு இதுவும் ஒரு காரணம். they got fed up. அவங்க நினைச்சாங்க, என்னப்பா இவர் வந்து எங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுப்பாருன்னு பார்த்தா இவர் ஒன்றும் செய்கிற பாடா தெரியலை, சுகம் செய்கிறாரு, அற்புதம் செய்கிறாரு, நோயாளிகளுக்கு எதுவும் செய்கிறாரு, அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றும் செய்கிறாரு இல்லை என்று ஜனங்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள். அது அவர்களுக்குள்ளாக அவர்கள் கொண்டிருந்த தேவராஜ்யத்தை குறித்த அவர்களுடைய பார்வை. இன்னொரு வேத வசனம் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 10ஆம் 12ஆம் வசனங்களை கவனிங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 10ஆம் 12ஆம் வசனங்கள். பின்பு அவர் வீட்டில் போஜனம் பந்திருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவரோடு கூட பந்தியிருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவனுக்கு வேண்டியதில்லை, பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இன்னொரு காரணம், தேவராஜ்யம். இப்ப இயேசு சுவாமி ஒரு போதகர், ரபி என்று அழைத்தார்கள். ரபி என்றால் போதகர் அர்த்தம். இயேசு சுவாமி ரபி. அப்ப அந்த காலத்தில் இருந்த சமய தலைவர்களுக்கு வந்தனங்கள் கிடைச்சது. எங்கே வந்தனங்கள் கிடைச்சது? அவங்க ரோட்டில் போகும் பொழுது, சந்தைகளுக்கு போகும் பொழுது மற்றவர்களாம் விலகி அவர்களை ரெஸ்பெக்ட் பண்ணினார்கள். போகிற இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணினார்கள். யாரை? சமய தலைவர்களை. அவர்கள், உங்களுக்கு தெரியும், அந்த ஆயக்காரனும் பரிசேயனும் ஜெபிக்கிற போன கதை பைபிளில் வாசிச்சிருப்பீங்க. அவர்கள் சுயநீதியிலே இருந்தார்கள். சுயநீதி, செல்ஃப் ரைச்சஸ்னஸ். அவர்கள் ரொம்ப ஹை கிளாஸில் இருந்தார்கள், ஹை கிளாஸ். ஓகே. அப்போ பாவிகள், ஆயக்காரர்கள் லோ கிளாஸ். கிளாஸ் இருந்தது, வர்க்கங்கள் இருந்தது அவங்களுக்குள்ளே. அப்போ அவங்க ஒரு நாளும் தேர்ட் கிளாஸ் ஆக்களோடு போயிட்டு உட்கார்றது கிடையாது. யார் இந்த தேர்ட் கிளாஸ்? பாவிகள். நான் புரிகிற பாஷையில் சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். தேர்ட் கிளாஸ். நாங்கள் ஹை கிளாஸ், இவங்க தேர்ட் கிளாஸ். ஓகே. அப்போ தேர்ட் கிளாஸ் ஆக்களோட எங்களுக்கு எந்த விதமான டீலிங்கும் இல்லை. இயேசு சுவாமியை பார்த்தா இந்த வசனங்களை நாங்கள் பார்க்குறோம். அவர் யாரோடு பழகினார் அதிகமா? ஹை கிளாஸா தேர்ட் கிளாஸா? அவர் அதிகமாக பாவிகளோடு, பரிசேயர்கள், மன்னிக்கவும், ஆயக்காரர்களோடு சாப்பிடுகிறார். இது பரிசேயர்களுக்கு ஜீரணிக்க முடியலை. அவங்க பக்கத்தில் கூட போக மாட்டாங்க. இவர் போய் சாப்பிட்றார், இவர் ஐக்கியம் கொள்ளுகிறார். அவங்க இதுக்கு ஃபெடப் ஆனாங்க. சீஷர்களை கேட்குறாங்க, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன? இயேசு சுவாமியோட மறுமொழியை கவனியுங்கள். வைத்தியன் பிணியாளிகளுக்கே அல்லாமல் சுகமுள்ளவனுக்கு அல்ல. நான் பழியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்ப
அழைக்க. இயேசு சுவாமி பிறந்த பொழுது முதலாவது நல்ல செய்தி யாருக்கு போனது? உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இடையர்களுக்கு. அவங்க ஏழைகள் மட்டுமல்ல, எங்களுக்கு நாங்கள் பிரசங்கம் பண்ணுறது என்ன, ஏழைகள் அவங்களுக்கு தான் முதலாவது செய்தி போச்சு. அவங்க தான் வந்து அவங்க ஏழைகள் மட்டும் இல்லை, அவங்க சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு தேர்ட் கிளாஸ் மக்கள். அவங்களோட எந்த விதமான ஹை கிளாஸ் ஆக்களும் they don't associate with them at all. எந்த அசோசியேஷனும் எந்த ஐக்கியங்களும் இல்லை, எந்த விதமான இதுவும் இல்லை. சபையில் மாத்திரம்தான் ஹை கிளாஸோ தேர்ட் கிளாஸோ எல்லாம் இல்லாமல் நாங்கள் எல்லாம் ஒரு கிளாஸ். ஓகே, சபையில் ஹை கிளாஸும் இல்லை, தேர்ட் கிளாஸும் இல்லை, செகண்ட் கிளாஸும் இல்லை, சேம் கிளாஸ். கர்த்தர் ஒரு இரத்தத்தை எங்கள் எல்லாருக்காக சிந்தினார். எத்னிசிட்டி, இனவாதம் சபையில் இருக்க முடியாது. இருந்தால் அது ஆவிக்குரிய ஒரு சபையாக இருக்கவும் முடியாது. எத்னிசிட்டி, இனவாதம்க்கு சபையில் இடமில்லை, கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் இடமில்லை. ஓகே, அப்போ இந்த ஜனங்களுக்கூட இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஜனங்களோடு போய் ஐக்கியப்படுவதை ஜீரணிக்க முடியல. they couldn't bear it, they couldn't accept it. அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களுக்குள்ளே பெரிய ஒரு ஏமாற்றம் வந்தது. என்ன வந்தது ஐயா? அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய ஏமாற்றம் வந்தது. 3வது வசனத்துக்கு போகிறதுக்கு முதல் சில தகவல்களை தருகிறேன். என்ன தகவல்கள்? தேவ ராஜ்யத்தை குறித்து சில தகவல்கள். இப்போ இது இந்த இந்த தேவராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட் இல்லாட்டி பரலோக ராஜ்யம், இது ஒரு 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 விவாதத்துக்குள்ளான ஒரு தலைப்பு. சில ஆராய்ச்சியாளர்கள், இது என்னுடைய கருத்தல்ல, வேத வல்லுநர்களுடைய கருத்துக்களை நான் சமீட்சை பண்ணும் பொழுது இதுக்கு சில கருத்துக்களை வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று சொல்லுகிறார்கள், இந்த தேவ ராஜ்யம் என்று சொல்வது தேவனுடைய ஆவிக்கும் மனிதனுடைய ஆவிக்கும் இடையிலே இருக்கின்றதான ஒரு உறவு பாலம் என்று ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. இன்னொரு வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் ஃபியூச்சரிஸ்டிக் ரெல்ம், அதாவது தேவ ராஜ்யம் என்று சொல்வது எதிர்காலத்தில் எதிர்நோக்குகின்ற ஒரு காரியம். அதுதானே நாங்கள் எல்லாரும் மறைக்கும் பொழுது நாங்கள் சொல்கிறோம், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார், நாங்கள் மறைச்சா எங்கே போவோம்? பரலோகத்துக்கு போவோம். தேவராஜ்ய, அதுதான் எங்களோட நம்பிக்கை, தேவராஜ்யத்துக்கு போவோம். அப்போ சிலர் சொல்கிறாங்க இது எதிர்காலத்தில், இது 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 ஃபியூச்சர், இது எதிர்காலத்தில் நாங்கள் போகிற இடம், அப்படி மறிச்சால் நாங்கள் போகிற இடம் தேவராஜ்யம் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு கருத்து இருக்கிறது, தேவராஜ்யத்தை சபையோடு ஒப்பிடுகிறார்கள். சபையும் தேவராஜ்யமும் தண்டவாளங்களில் உள்ள அந்த தண்டவாளங்களைப் போல சீராக பிரயாணிக்கிறது. சபை முன்னோக்கி போகும் பொழுது மறுபுறத்தில் தேவராஜ்யமும் முன்னோக்கி போகிறது. இது கருத்து. சபை வளர்ச்சி அடையும் பொழுது தேவராஜ்யமும் வளர்ச்சி அடைகிறது. சபை ஒரு காரியத்தை ஆக்கிரமிக்கும் பொழுது தேவராஜ்யமும் ஆக்கிரமிக்கிறது. ஆனால் ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், இந்த பூமி இருக்கும் மட்டும், இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் சபை என்ற ஸ்தாபனம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த சபை பில்டிங் இல்லை, சபை என்ற ஸ்தாபனம் பூமியிலே ஆண்டவர் வருகை மட்டும் இருக்கின்ற ஒரு ஸ்தாபனம் என்பது எங்களுக்கு வேதத்தில் தெளிவாக இருக்கிறது. இந்த கருத்தின்படி இந்த ரெண்டும் சீராக பிரயாணம் பண்ணுகிறது என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள். இன்னொரு கருத்தாக வேத வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள், தேவராஜ்யம் என்பது நிகழ்காலத்துக்கும் உள்ளது, எதிர்காலத்துக்கும் உள்ளது. அதாவது இன்றைக்கும் நாங்கள் தேவராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறோம், இன்றைக்கும் நாங்கள் தேவ ராஜ்யத்துக்குள் வாழுகிறோம். நாங்கள் போக இடமெல்லாம் இயேசு சுவாமியோட பிரசங்கம் அவர் பண்ணும் பொழுது சொன்னார், மனம் திரும்புங்கள், தேவ ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு இயேசு சுவாமி அந்த வார்த்தையை பிடிச்சு கொண்டு சொல்கிறார்கள், தேவ ராஜ்யம் அது 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 எங்களுக்குள்ளே இருக்கிறது. நாங்கள் தான் அந்த தேவராஜ்யத்தின் பிரதிநிதிகள். நாங்கள் போகும் இடமெல்லாம் தேவராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாங்கள் நடந்து கொள்ளுகிறோம். நான் போன வாரம்னு சொன்ன இந்த பாஸ்போர்ட் கதைகள், நாங்கள் ஒரு பிரஜை, நாங்கள் இலங்கையின் பிரஜை என்றால் இலங்கையின் பிரஜையாக, ஒரு இலங்கை பிரஜையாக என்னென்ன சலுகைகள் எங்களுக்கு இருக்கோ அது எல்லாம் அந்த இலங்கை பிரஜையாக எங்களுக்கு இருக்கிறது இல்லையா? அது எங்களுடைய உரிமை. இலங்கை ராஜ்யத்தின் பிரஜைகள், அதுபோல் நாங்கள் தேவராஜ்யத்தின் பிரஜைகள். தேவராஜ்யத்தின் பிரஜைகளுடைய சில சிம்டம்ஸ் நான் சொல்லி தரட்டும் உங்களுக்கு.
தேவராஜ்யத்தின் பிரஜையுடைய சிம்டம், அவனுடைய அடையாளங்கள் என்னவென்று சொன்னால், தேவராஜ்யத்தின் மனிதன் அவனுடைய கிரிகைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் வித்தியாசமானவர்கள் என்று எதிலே நாங்கள் பிரதிபலிக்கிறோம்? ஒன் திங் இஸ் எத்னிசிட்டி. முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளே அந்த மனப்பான்மை இருக்க முடியாது. முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவன் அவன் வேறு மாதிரி நாங்கள் சொன்னால் வித்தியாசமானவன் தானே. அப்போ அவனுடைய பார்வைகள் எல்லாம் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்கிறேன், ரெக்கக்னிஷனுக்கு அவன் அலைய மாட்டான். ரெக்கக்னிஷன்னா என்னது? சிலவங்களுக்கு மேடையில் ஏதாவது பேர் சொல்லக்குள்ள, நன்றி உரைகள் சொல்லக்குள்ள தப்பி தவறி சரி அவங்களோட பேரை அந்த மேடை பேச்சில் மென்ஷன் பண்ணாட்டி கடுப்பாகிடுவாங்க. நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பிரயாசப்பட்டு செஞ்சோம், எங்கள் எல்லாரோட பேரையும் சொன்னாங்க மேடையில், எங்களோட பேரை சொல்லலை. அது என்னத்தை காட்டுது? நீங்கள் முதிர்ச்சி அடையலை, யூ ஆர் இன்மெச்சுவர். சிலவங்க எங்களோட சபையில் இருக்கிறாங்க, சில உதாரத்துவமான கொடைகளாக இருக்கட்டும், சில உதவி திட்டங்களாக இருக்கட்டும், அடிக்கடி வந்து சொல்லுவார்கள், இது பாஸ்டர் சபையாக செய்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், எக்காரணத்தை கொண்டும் என்னுடைய பெயரை நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடாது, இதை நான் தான் கொடுத்தேன்னு. அவங்க விருப்பமே இல்லை. அது ஒரு முதிர்ச்சியின் அடையாளம். யாருக்காவது உதவி செய்தால் அதை உதவியாகவே வச்சுக்கொள்ளுங்க, அதை பகிரங்கப்படுத்தக்கூடாது. அது ரொம்ப அமைதியான முறையில் ரெக்கக்னிஷன். என்ன சர்ச் ரெக்கக்னைஸ் பண்ணலை. சர்ச்சில் எங்கே எப்படின்னு தெரியல, சபையில் ஒவ்வொருத்தருக்கும் தங்களுக்குன்னு சில இடங்கள் இருக்கும், சீட்ஸ் இருக்கும், ரிசர்வ் டைப்பில் இருப்பாங்க. எந்த இடம் என்னுடைய ரிசர்வ், அது ஓகே. ஆனால் எந்த காரணத்திலும் உங்களுக்கு நன்றி சொல்லலை, உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணலை, உங்களுக்கு மரியாதைகள் கொடுக்கப்படலை, அப்படி யோசிக்காதீங்க. யோசிப்பீங்களா இருந்தால் தேவராஜ்யத்தின் முதிர்ச்சியின் பிரஜை நீங்கள் அல்ல. அண்ட் ஆல்சோ தேவராஜ்யத்தின் பிரஜையாக இன்னொரு ரெல்ம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், எனக்கு அதுக்கு தமிழ் வார்த்தை யாரும் தெரிஞ்ச ரெல்ம் சிஸ்டம், ரெல்முக்கு என்ன தமிழ் சொல்லுவாங்க தெரியும், ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்னு சொல்லுவோம் இல்லையா. இன்னொரு கட்டத்தில், ஆவிக்குரிய மட்டத்தில் நாங்கள் இன்னொரு கட்டத்துக்கு நாங்கள் போகும் பொழுது நாங்கள் காரியங்களை பார்க்குற விதங்கள் முதிர்ச்சியின் பாதையில் எங்களை கொண்டு போக வேண்டும். மனுஷீக பிரகாரமாக இல்லை, மாம்ச பிரகாரமாக இல்லை, இன்னொரு கட்டத்துக்கு எங்களை கொண்டு போக. ஆராதனை முடிந்து ஐக்கியங்கள் நல்லது, கேன்டீன் இருந்தால் அது நல்லது, ஆனால் அங்கே கொசிப்பு இருக்கக்கூடாது. கேன்டீன் மட்டும்தான் இருக்கணும். வடை சாப்பிட்டு பிளேட்டி குடித்தா வடையும் பிளேண்டியும் தான் சாப்பிடணும், அதில் இன்னொரு ஆள் பேரையும் போட்டு நீங்கள் சாப்பிடக்கூடாது. நோ காசிப். வேற ரெல்ம். முதிர்ச்சி அடைஞ்சவங்க அந்த காசிப்புக்கு இருக்கவும் மாட்டாங்க. நல்ல அந்த கதை அவங்களுக்கு தெரிஞ்ச இந்த கான்வர்சேஷன் ஒரு ஆரோக்கியமான ஹெல்தி கான்வர்சேஷன் இல்லைண்டா அங்கேருந்து மெல்லா என்ன செய்வாங்க, அகர்ந்து போவார்கள். காசிப்புக்கு இடம் கொடுக்கக்கூடாது, அது ஒரு கெட்ட பழக்கம். புறம் கூறுதல், மற்றவருடைய குறைகளை பேசுவது, அது முதிர்ச்சியின் அடையாளம் அல்ல. தேவராஜ்யத்தின் பிள்ளைகள் அப்படி செய்ய மாட்டார்கள். அவர்கள் ரெண்டாவது நான் கற்றுக்கொண்டு இன்னொரு காரியம்தான், எல்லா நேரங்களிலும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணது என்னுடைய லைஃப்பில், பேச தேவையில்லை. சில நேரம் வாயை முடிக்கிட்டு இருக்கிறது தான் பெஸ்ட். சில இடங்களில் நாங்கள் யோசிப்போம், நான் பேச வேண்டும், என்னுடைய பக்கத்தில் உள்ள நியாயத்தை நான் நிரூபிக்க வேண்டும். ஓகே, பட் ஒரு லெவலுக்கு மேலே வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஆண்டவர் மிச்சத்தை பார்த்து கொள்வார் என்று அமைதியாக இருக்கிறது. பேச போனால் எக்கச்சக்கமான பிரச்சனைகள், ஆண்டவர் பார்த்து கொள்ளட்டும். முதிர்ச்சி அடைந்தவன் மௌனமாக இருப்பான். அவன் தன் முதிர்ச்சியிலே அவன் பக்குவப்பட்டவனாக தேவராஜ்யத்தின் பிரஜையாக ஜனங்களுடைய வந்தனங்களை அவன் விரும்பாதபடி அவன் தன்னுடைய செயலிலே முன்மாதிரியாக இருப்பான், தேவராஜ்யத்தின் பிரஜையாக. மேலும் இயேசு கிறிஸ்து போன இடமெல்லாம் தேவராஜ்யத்தை தம்மோடு கொண்டு சென்றார். அடையாளம் என்ன?
என்ன அடையாளம்? தம்மோடு தேவராஜ்யத்தை கொண்டு சென்றார் என்பதற்கு அடையாளம் என்ன? என்ன செய்தார் சுவாமி? போரிடமெல்லாம் என்ன செய்தார்? ஜனங்களுக்காக ஜெபித்தார், அற்புதம் செய்தார், ஜனங்களுடைய தேவைகளில் ஜனங்களோடு நேரம் செலவழித்தார், பிரத்யேகமாக நேரம் செலவழித்தார். சமாரிய ஸ்திரீ, சகேயு, நிக்கதேமுஸ் போன்ற கதைகள், உதாரணங்கள். பிரத்யேகமாக நேரம் செலவழித்தார், குழுவாக நேரம் செலவழித்தார். ஓகே, அவர் ஜனங்களுடைய தேவைகளில் ஜனங்களுக்கு செவி கொடுத்தார். அவர் ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டுக்கு ஆசீர்வதித்தார். அவர் போகும் இடமெல்லாம் சமாதானத்தை கொண்டு சென்றார். அல்லேலூயா. அவர் தேவ ராஜ்யத்தின் பிரஜைகளாக நாங்கள் உங்களை பார்க்கும் பொழுது ஜனங்கள் சொல்ல வேண்டும், இந்த பிரதர், இந்த சிஸ்டர், சிங்களத்தில் சொல்லுவாங்க ஹரி சீதேவி சொல்லுவாங்க இல்லையா, மேகி 3 ஹரி சீதே, சிரியாவாந்தாய், ஒரு சிரித்த முகம், ஒரு கலையான முகம். இவங்க வீட்டுக்கு வந்தா என்னமோ தெரியல, இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனா எங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்குது. நான் சொல்கிறது உங்களை, நீங்கள் எங்கேயாவது போனால் பக்கத்தில் உள்ளவங்க சொல்லு, இந்த பிரதர் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாரு, வீடே கலகலப்பாக இருக்குது. இவங்களோட 2 வார்த்தை பேசணும், மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. அப்போ நீங்கள் என்னத்தை அன்னைக்கு போய்ட்டு கடத்தி இருக்கிறீங்க? என்னத்தை கொண்டு போய் வச்சுருக்கீங்க அந்த வீட்டுக்கு? தேவ பிரசன்னத்தை. ஏன்? நீங்கள் தேவ ராஜ்யத்தின் பிரஜை. அல்லேலூயா. யாராவது சொன்னா இவங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க, வீட்டில் ஒரே பிரச்சனை, இருந்த சமாதானமும் இல்லாமல் போய்விட்டது. அடுத்த முறை உங்களை கண்டு அவங்க என்ன செய்வாங்க? இல்லாட்டி அவங்க கால் பண்ணால் வீட்டில் இருக்கிறீங்களா, நாங்கள் விசிட் வர விருப்பம் ஏண்டா, அவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்கள் வீட்டில் இல்லை பிரதர், இல்லாட்டி நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், அறிவிக்கிறோம் பிரதர்னு சொல்லக்குள்ள நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியதான். போன முறை நீங்கள் போய் என்னமோ அங்கே நடந்துட்டு அவங்க இந்த முறை உங்களை நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு அவ்வளோ விரும்பல. சிலவங்க வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, ஐயோ வாங்களே எங்கள் வீட்டுக்கு ஒருக்கா வந்து ஜெபிச்சுட்டு போங்களே. ஏன்? ஏன்னா அவங்க பார்க்குறாங்க உங்ககிட்ட தேவனுடைய சமூகத்தை, தேவ பிரசன்னத்தை. அப்போ நீங்கள் யாராக இருக்க விரும்புகிறீங்க? தேவ ராஜ்யத்தின் பிரஜைன்னா நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரம். உங்கள் கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் கையில் வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் மனசில் சந்தோஷம் இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு போயிட்டு அவர்களை வாழ்த்தி, அவர்கள் கொடுக்க ஒரு பிளேன் டீயோ என்னமோ குடிச்சு அவர்களை நீங்கள் ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்துட்டு வரும் பொழுது அவங்க சொல்ல, எங்கள் வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தார், எங்கள் வீட்டில் ஒரு ஊழியக்காரர் வந்து ஜெபித்தார், எங்களுக்கு இந்த மாதம் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ யார் அந்த ஊழியக்காரன்? அவர் என்னத்தை கொண்டு போனார்? ஹெம்பரா இல்லை, அவர் கொண்டு போனது தேவ ராஜ்யத்தின் பிரசன்னத்தை. ஃபைனலாக இந்த வசனம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதா இருந்தாலும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்கதாய் தக்க மரமாகும் என்றார். இப்போ இந்த இடத்துல தேவ ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து ஒரு விடயத்துக்கு ஒப்பிடுகிறார். என்னது அது? 2 உவமைகளும் அதில் நான் கொண்டு வைக்கிறேன். என்ன உவமை அது? என்ன உவமை அது? சத்தமா, கடுகு. கடுகு எப்படி இருக்கும் பிரதர்? இந்த உள்ளங்கையில் வச்சா, இந்த உள்ளங்கையில் கடுகு வச்சு இப்படி தூரத்துக்கு பார்த்தா கடுகு தெரியுமா? கண்ணுக்கு தெரியாது. அது இன்விசிபிள், கண்களுக்கு புலப்படாத மிகவும் சிறியது கடுகு. கண்ணுக்கு அதிகமாக புலப்படாத ஒரு சின்ன விதை கடுகு. ஆனால் இயேசுவாமி சொல்லுகிறார், அந்த கடுகு வளரும் பொழுது சகல விதைகளிலும் சிறிதாய் இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும். ஸோ
என்ன என்ன தேவ ராஜ்யத்துக்கு இதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது என்ன? இதில் அர்த்தம் தேவராஜ்யம் கடுகு விதை என்ன மீனிங் இயேசு சுவாமி சொல்கிறார்? யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? கடுகு விதை தேவராஜ்யம். புளித்தமா இன்னொரு உவமை இருக்குது. கடுகு விதை தேவராஜ்யம். கடுகு விதை சின்னது, ஆனால் வளர்ந்தா அந்த மரம் பெருசாகிறதாம். அதில் பறவைகள் வந்து கூடுகள் கட்டுகிறதாம். ஸோ கடுகு விதை தேவராஜ்யம் ஆரம்ப கட்டம் எப்பொழுதும் சிறிதாகவே இருக்கும். ஒரு வார்த்தை ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆரம்ப கட்டம் தேவராஜ்யத்தின் கொள்கைகள். இயேசு கிறிஸ்து 33.5 வருஷம் வாழ்ந்து அதில் 3.5 வருஷம் ஊழியம் செய்து அவருடைய ஆரம்ப ஊழியங்கள் மிகவும் அமைதியான முறையிலே சென்றது. 3.5 வருஷம்தான் ஊழியம் செய்தார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இல்லை. ஆனால் கடுகு விதை மரமானது போல இன்று தேவ ராஜ்யம் இந்த பூமியிலே இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் தேவ ராஜ்யம் வளரும் பொழுது அது அநேகருக்கு அடைக்கலம் கொடுக்கிற இடமாக மாறுகிறது. சரியா? பறவைகள் வந்து கூடு கட்டுவதை போல. அதுபோல தேவ ராஜ்யத்தை எந்த ஒரு மனுஷீக ராஜ்யமும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த பூமியிலே வேதாகமத்தையும் தேவ ராஜ்யத்தையும் எந்த ஒரு அரச ராஜ்யத்தினாலே தடுத்து நிறுத்தவே முடியாது. அது போய்கொண்டே இருக்கும். அதுதான் தேவ ராஜ்யம். அப்ப நீங்க தேவ ராஜ்யத்தின் பிரஜைகளாக இருக்குமீர்கள் என்றால் நீங்க இதை விட கொஞ்சம் உற்சாகமா, இதை விட கொஞ்சம் சந்தோஷமா நீங்க இருக்க வேண்டும். காரணம், நீங்கள் ராஜ்யத்தின் பிரஜைகளாக இருப்பதனாலே. இன்றைக்கு உங்களோட ஊழியமாக இருக்கலாம், உங்களுடைய வாஞ்சையாக இருக்கலாம், நீங்க செய்கிற காரியங்களாக இருக்கலாம், கடுகு விதை போல மிகவும் சிறிது, யாருக்கும் தெரியாது. ஆனால் நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு கர்த்தருக்காக ஓடி உழைக்கும் பொழுது ஒரு நாள் வரும், உங்களுடைய ஊழியம் ஒரு மரம் போல கனி கொடுத்து அநேகர் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரமாக உங்களை கர்த்தர் பாவிப்பார். ஹல்லேலூயா. சில வேளை நீங்கள் இன்னைக்கு அமர்ந்து போகிற ஒரு ஆளாக இருக்கலாம், இந்த ஆலயத்தில் எந்த ஊழியமும் செய்யாத ஒரு ஆளாக இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் திரைக்கு பின்பதாக கர்த்தருக்காக பிரயாசப்படுகிற ஒரு பாத்திரமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் திரைக்கு பின்பதாக கடவுளுக்காக வைராக்கியம் கொள்ளும் ஒரு பாத்திரமாக நீங்கள் இருக்க முடியும். நீங்கள் வந்து ஜெபிக்கிறீர்கள், நீங்கள் ஆராதனை முடிந்து பெனடிக்ஷன் கொடுத்தோன்னு நீங்கள் போறீங்க, பட் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். ஜெபம் உங்களோட வாழ்க்கையில வாஞ்சை, சபையிலே ஒரு தேவை என்றால் அதற்காக பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறீர்கள், விசாரிக்கிறீர்கள். இப்போ நான் இதை என்ன கனெக்ட் பண்ணுறேன்னா, இப்போ நீங்கள் இந்த வார்த்தையில் என்ன இம்ப்ளிமெண்ட், இன்னைக்கு ஆராதனை முடிஞ்சு என்னத்தை நான் எடுத்துக்கொண்டு போகிறேன், எடுத்துக்கொண்டு போவது தான் கர்த்தருடைய வருகை சமீபமாகி விட்டது. அதுக்கான அடையாளங்கள் தான் நாங்கள் வெளியிலே செய்தியிலே கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். வருகையோ மிக சமீபம். வீணாக்குவதற்கு நேரம் கிடையாது. எங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் கர்த்தருக்காக வாழ்வோம். சகோதரர் சாட்சி சொன்ன மாதிரி ஆத்துமா ஆதாயத்துக்கு பாரப்படுவோம், சுவிசேஷ திருப்பணிகளிலே பாரப்படுவோம், புறப்பட்டு செல்வோம், வைத்தியசாலைகளுக்கு செல்வோம், சிறைச்சாலைகளுக்கு செல்வோம், விடுதிகளுக்கு செல்வோம், வீதிகளுக்கு செல்வோம், மார்க்கெட் பிளேசஸுக்கு செல்வோம், வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்துவோம். கர்த்தர் எங்களுக்கு வார்த்தையை கொடுத்துருக்கிறார். இந்த டேர்ம் முடிய போது நாங்கள் எங்களோட பைபிள் ஸ்கூலில் நாங்கள் இவாஞ்சலிசம் ஒரு சப்ஜெக்டை போட்டோம். அதில் நாங்கள் சுவிசேஷ பாரத்தை குறித்து மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம், மாணவர்களுக்கு அந்த பாரத்தை கொடுத்தோம். எங்கள் சபையிலே மிஷன் டீமாக அடிக்கடி கொழும்புக்கு வெளியே இடங்களுக்கு இந்த மாணவர்களை, சபை விசுவாசிகளை கொண்டு செல்வது உண்டு. காரணம் என்ன தெரியுமா? பெரிய ஊழியம் இருக்குது, சர்ச்சுக்கு உள்ளே இல்லை, சர்ச்சுக்கு வெளியே. நாங்கள் எல்லாரும் சர்ச்சுக்குள்ளே ஊழியம் செய்ய விரும்புகிறோம். ஆராதனை 1.5 மணித்தியாலம், மிஞ்சி போனால் 2 மணித்தியாலம்னு வைங்க. எத்தனை பேர் இந்த 1.5 மணித்தியாலத்தில் இருக்க ஊழியம் செய்ய முடியும்? எல்லாருக்கும் செய்ய ப்ராக்டிக்கலாக முடியாது இல்லையா? ஆனால் வெளியே நிறைய ஊழியம் இருக்குது. அதை குறித்து ரொம்ப பேருக்கு பாரம் இல்லை, அதை குறித்து ஒரு வாஞ்சை இல்லை. கர்த்தர் அழைக்கும் பொழுது போவதற்கு ஆயத்தமாகவும் இல்லை. நாங்கள் என்ன இல்லை,
நாங்கள் ஆயத்தமாகவும் இல்லை. ஆகவே நீங்கள் போகும் இடமெல்லாம் கர்த்தர் உங்களை வைத்திருப்பதன் நோக்கத்தை அறிந்து தேவனுடைய பிரஸ்தாபத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரமாக நீங்கள் மாற வேண்டும். ஆகவே நிறைய தருணங்களை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தருணங்களை நாங்கள் பயன்படுத்தி தேவ ராஜ்யத்தின் பிரஜைகளாக நாங்கள் வாழும் பொழுது இயேசு சுவாமி எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பரமண்டல ஜெபத்திலும் அவர் சொன்னார், உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அல்லேலூயா. அவர் என்ன சொன்னார்? உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பூமியிலே தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு கர்த்தர் தெரிந்தெடுத்துக்கிற பாத்திரங்கள் யார் தெரியுமா? உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆள் தான். திரும்பி பார்த்து சொல்லுங்கள், உங்களை தான் ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறார். திரும்பி பார்த்து சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்கிறார், உங்களைத்தான் ஆண்டவர் தேர்வு செய்திருக்கிறார். நீங்கள் ஆயத்தமாக இருக்கும் பொழுது உங்கள் காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். போன மாதம் நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு தேவை இருந்தால் ஜெப விண்ணப்பமாக தானும் சொல்லாதீங்க, வாயை முடிக்கிட்டு செய்வீங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்க ஜெபிக்க சபை பரிசுத்தப்படுத்தும். ஜெபிக்க ஜெபிக்க தேவ பிரசன்னம் சபையிலே, சாலமோன் ராஜா ஜெபித்த பொழுது எப்படி சபையிலே தேவ மகிமை வந்து இறங்கியதோ அதுபோல சபையிலே தேவ மகிமை இறங்கும். இந்த மெயின் டோரை கதவை திறந்து உள்ளுக்கு வரும் பொழுது தேவ வல்லமை உங்களை தொட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஒவ்வொரு எம்டி சேர்ஸும் பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ளே இதய துடிப்புண்டு வர வேண்டும். எங்கள் சபையிலே ஆத்துமாக்கள் வேண்டும். ஆண்டவரே, வேஸ்ட் ஆக்குறதுக்கு டைமே இல்லை, ஜெபித்து கொண்டே இருங்கள். இந்த பிரதான சபையின் தமிழ் ஆராதனை இன்னொரு வருஷ காலத்தில் 2ஆக பெருகட்டும். ஆமென். 2ஆக பெருகட்டும். புதிய முகங்களை நீங்கள் காண அருள் செய்யட்டும். ஒரு புதிய சிஸ்டரை நான் காணணும், சர்ச்சில் ஒரு புதிய பிரதரை நான் காணணும். ஆண்டவரே, ஆத்தும பாரத்தை தாங்க. சபையிலே ஆத்தும பாரம் வரும் பொழுது, தேவராஜ்யத்தின் பாரம் வரும் பொழுது சபையை ஆண்டவர் அசைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போதாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அசைப்பார். கர்த்தர் உங்கள் மத்தியிலே கிரிகை செய்வார். தேவ மகிமை உங்களை மூடும். நீங்கள் வல்லமையாய் பயன்படுத்தப்படுவீர்கள். எழுந்து நிற்போமா? திரும்ப மனம் திரும்ப. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? கொஞ்சம் பழசு தான். எத்தனை பேருக்கு தெரியும்? சேர்ந்து பாடுவோம். காலங்கள் போனால் திரும்பாது, கிருபையின் நாட்களை தள்ளாது. ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி திரும்பு, மனம் திரும்பு, பரலோகம் சமீபமே. அவர் வருகை சமீபமே.
கிருபையின் நாட்களை தள்ளாதே. காலங்கள் போனா திரும்பாது, கிருபையின் நாட்களை தள்ளாதே. ஆமென் சகோதரியே, ஆமென் சகோதரனே. காலங்கள் போனால் திரும்பாது, கிருபையின் நாட்களை தள்ளாதே. கர்த்தர் கொடுத்த கிருபையின் நாட்களை தள்ளாதே. மனம் திரும்ப, மனம் திரும்புவோம். எங்கள் பாவங்களுக்காக, எங்கள் அக்கிரமங்களுக்காக, நாங்கள் செய்த தப்பிதங்களுக்காக மனம் திரும்பி, ஆண்டவரே இதோ என்னை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய ஒரு பிள்ளையாக என்னை பயன்படுத்திக் கொள்ளும் படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை பொழுதிலே யார் யார் எல்லாரும் அந்த ஜெபத்தோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மனம் திரும்பத்தக்கதாக, மனம் திரும்பத்தக்கதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனம் திரும்பத்தக்கதாக ஆண்டவர் இந்த நாளிலே சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு சிலர் புகைப்பிடித்தல் உட்பட சில மதுபான பழக்கங்களுக்கு நீங்கள் அடிமையானவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் என்னத்தான் சபைக்கு வந்தாலும் இன்றும் உங்களால் விட முடியாத சில பழக்கங்களாலே சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை, உங்களுக்கு ஒரு ஜெயம் தேவை, உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. இந்த காலை பொழுதிலே உங்களை கர்த்தர் தொடுவாராக. நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது, நீங்கள் ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளாக வரும் பொழுது கர்த்தர் உங்களை அந்த தீய பழக்கங்களில் இருந்து விடுதலை செய்து உங்களுக்குள்ள நல்ல வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பாராக. யார் எல்லாரும் வியாதியோடு இருக்கிறீர்களோ முடிந்தால் உங்கள் வியாதியின் இடத்திலே உங்களுடைய கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது உங்கள் தலையிலே உங்களுடைய கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ஜெபிப்போம். வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது செல்வராஜ் சகோதரன் கேன்சரிலே பாதிக்கப்பட்டு மாரகம வைத்தியிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த செல்வராஜுக்காகவும் சபையிலே வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த காலை பொழுதிலே ஜெபிக்கிறேன். பரலோக தேவன், பரலோகத்தின் மகிமை இப்பொழுது வியாதிஸ்தர்களுக்கு மேலாக வந்து அமரட்டும். ஆண்டவரே, எல்லா வியாதிகளும் கட்டவிழ்க்கப்படுவதாக. உம்முடைய சுகமாக்கும் அற்புத கரம் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு விடுதலை கொடுக்கும்படியாக, ஜெயம் கொடுக்கும்படியாக இந்த காலை பொழுதிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கட்டிகள் மறையட்டும், கட்டுகள் உடையட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இரத்த பிரச்சனைகள் இருக்கின்ற வியாதிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே, கட்டிகளும் இன்னும் பலப்பட்ட அசௌகரியங்களோடு இருக்கிறவர்கள் அந்த கட்டிகள் இப்பொழுது அகன்று போவதாக. எலும்பு தேய்மானங்கள், எலும்பு முறிவுகள் சுகம் அடைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே blood pressure back to நார்மலாக வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அற்புதம் நடப்பதாக. எல்லோரும் இரண்டு கரங்களையும் பரலோகத்துக்கு நேராக விரித்து சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்வோம். Be healed in the name of Jesus. Be healed in the name of Jesus. Hallelujah. Hallelujah. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, ஜெயம் உண்டாவதாக. அற்புதம் நடத்துங்க சுவாமி. யாருமே இந்த ஆராதனை முடிந்து வெறுமையாய் போகாதபடி, வந்த வண்ணமாய் போகாதபடி தேவனுடைய சுகமாக்கும் வல்ல கரம் இந்த பிள்ளைகளை தொட்டு விடுதலை செய்யும்படியாய், ஒரு அற்புதம் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, இந்த காலை பொழுதிலே ஹல்லேலூயா ஆண்டவரே, நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். சபைக்கு மேலாக, சபை ஜனங்களுக்கு மேலாக நீர் இரக்கம் பாராட்டுவீராக. நாங்கள் ஜெபிக்கிற சபையாக மாற்றுங்க சுவாமி.
ஒரு ஆத்தும பாரத்திலே ஆத்தும தாகத்தோடு கதறுகிற ஒரு சபையாக மாற்றுங்கப்பா. புதிய ஆத்துமக்களாலே சபையை நிரப்புங்க சுவாமி. புதிய ஜனங்களாலே சபையை நிரப்புங்க சுவாமி. இதோ இந்த ஜனங்களை நான் உம்முடைய கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன். நினத்தையும் கொழுப்பையும் சாப்பிட்டது போல திருப்தியாய் இவர்கள் புறப்பட்டு போவார்களாக, திருப்தியோடு வாழ்வார்களாக. தேவ பிரசன்னம் இந்த பிள்ளைகளை ஆட்கொள்ளும்படியாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது எங்கள் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆறுதலும் இன்றும் என்றும் சதா காலங்களும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் கடந்து போவீர்களாக. Thank you. May God bless you. You may have a blessed week. Thank you.